நம்ம மேம் எல்லாம் வந்து எப்ப கால் வந்தாலும் பொறுமையா ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் எல்லாம் கூட ஒரு கால்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல பண்றீங்க. பேசினாலே பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கால்ஸ் வருது. டேக் இன்ஃபார்ம் டெசிஷன். இப்போ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது தெரிஞ்சிருச்சுன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்த்துக்கணும். உங்களோட ஆப்ஷன்ல செல்ஃப் ஃபைனான்சிங்ல பார்டர்ல இருக்கேன் அப்படின்னா அடுத்து நீங்க பிடிஎஸ் சேர்த்துக்கணும். பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இல்ல சார் அப்படின்னா பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு காலேஜ் பத்தி உங்களுக்கு தெரியணும், அங்க கல்ச்சர் எப்படி இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாலுமே நீங்க நம்மளுடைய ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ்ல கேட்கலாம். ஐடியா நீட் ஆஸ்பிரன்ஸ் லாஸ்ட் வீடியோல எஸ்சி கேட்டகரிக்கு வந்து என்னென்ன காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், என்னென்ன ஆல் இந்தியா ரேங்க், லாஸ்ட் இயர் ஸ்டேட் ரேங்க்குலாம் என்ன கிடைச்சது அப்படிங்கறத பார்த்தோம். நிறைய கமெண்ட்ஸ், பட் நாங்க ரொம்ப கிளியரா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றோம். நீங்க கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய மார்க்கை வச்சே தான் இன்னும் நீங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போடுறீங்க. பட் வந்து உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் நாங்க கேட்டிருக்கிற ஒரு சில டீட்டெயில் கீழே இருக்கிற ஃபார்ம்ல ஃபில் பண்ணீங்கன்னாலே நாங்க உங்களுக்கு கால் பேக் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கிளியரான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கனா அகாடமில உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங், உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ நீங்க எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா, நிறைய இடங்கள்ல பேமெண்ட் கேட்கறாங்க. பட் ரொம்ப பொறுமையா நம்ம மேம் எல்லாம் வந்து எப்ப கால் வந்தாலும் பொறுமையா ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் எல்லாம் கூட ஒரு கால்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரீ கைடன்ஸ். நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல பண்றீங்க. பேசினாலே பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கால்ஸ் வருது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ கனா அகாடமி. அண்ட் கீழே ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அண்ட் நீங்க இப்ப நிறைய கேட்டிருக்கிற இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு தனித்தனியா குட்டி குட்டி வீடியோ போடுறதுக்கும் பிளான் பண்ணிருக்கோம். பட் நீங்க அந்த கம்யூனிட்டியில இருந்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் வரும். இன்ஃபார்ம்டு டெசிஷன் எப்படி எடுக்கிறது, என்ன காலேஜ் நமக்கு கிடைக்கும், அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாது, இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து ஹோப், ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி இல்லாம ஃபால்ஸ் ஹோப் உங்களுக்கு கொடுக்காம ரொம்ப கிளியரா இதுதான், இது இல்லைன்னா அடுத்து என்ன அப்படிங்கிறதையும் கனா அகாடமியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். இப்போ எம்பிசி கேட்டகிரிக்கு வந்து ஆல் இந்தியா ரேங்க் லிஸ்ட்ல என்னென்ன காலேஜஸ் கிடைக்குதுங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். கனா அகாடமியில வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கல, நான் ப்ரிப்பேர் பண்ணப்ப வேற இடங்கள்ல படிச்சோம் சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கனா அகாடமியை சூஸ் பண்ணலாம். அண்ட் நான் நிறைய இடங்கள்ல பாக்குறது என்னன்னா, நல்லா டீச் பண்ணிடுறாங்க, நல்லா நாங்க படிச்சிடுறோம், பட் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நல்லா ஸ்கோர் பண்ணி நான் ஒரு சில கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருந்திருந்தனால எனக்கு மார்க் வந்து அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அது எல்லாமே வந்து தனி செஷன்ஸ் வைப்போம். பயாலஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சப்ஜெக்டோட நேச்சர், பிசிக்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த கன்சர்ன் ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்பெஷல் செஷன்ஸ் இருக்கும். இது எல்லாம் சைக்கலாஜிக்கலும் டெக்னிக்கலாவும் நீங்க வந்து ட்ரெயின் ஆகும்போது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். இந்த சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து கனா அகாடமியில இருக்கும். ரிப்பீட்டர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். நீங்க உடனே ஜாயின் பண்ணலாம் தேவையில்ல. ஒரு 3 days லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணலாம். டேக் இன்ஃபார்ம் டெசிஷன். இப்போ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது தெரிஞ்சிருச்சுன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்த்துக்கணும். உங்களோட ஆப்ஷன்ல செல்ஃப் ஃபைனான்சிங்ல பார்டர்ல இருக்கேன் அப்படின்னா அடுத்து நீங்க பிடிஎஸ் சேர்த்துக்கணும். பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இல்ல சார் அப்படின்னா பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரா சாய்ஸ் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த கோர்ஸோ இல்ல வந்து அடுத்த ரிப்பீட்டர்ஸோ கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு நீங்க லேட் பண்ண வேணாம். ஏன்னா அடுத்த இயரோடைய ப்ரிப்பரேஷன், அடுத்த இயரோடைய மார்க்ஸும் பாதிக்கப்படும். Top government colleges like Madras Medical College, Stanley Medical College, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். இதெல்லாம் பாருங்களேன். டாப் 10 நான் பார்த்திருக்கேன். டாப் 10 வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டாப் 10 பாத்தீங்கன்னா 30,619 வரைக்கும் லாஸ்ட் இயர் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த ரேஞ்ச் நீங்க பாருங்க. சோ தட் அந்த ரேங்கையும் உங்களுடைய கேட்டகரி எம்பிசியும் பாத்தீங்கன்னாலே ஆல் இந்தியா ரேங்க் பத்தி பேசிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு 500 ரேங்க்குள்ள முன்ன பின்ன போலாமே தவிர அதுக்கு மேல போறதுக்கான சான்சஸ் இல்ல. அண்ட் அடுத்து ஒரு 10 காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ். நம்மளோட கேபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 46,000. ஓகே, அடுத்து கரூர் கவர்மெண்ட் காலேஜ் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52,000 வரைக்கும் வருது. அடுத்த செட் ஆஃப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். ரைட். அண்ட் 21ல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 37 வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு. இது எதோட முடியுது? 74,427 ரேங்கோட முடியுது. இதெல்லாம் கட் ஆஃப் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 காலேஜஸ் 30,000ஓட முடியுது எம்பிசி கேட்டகரிக்கு. அண்ட் 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 காலேஜ், 11 காலேஜ் 52,000ஓட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஒரு 17 காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் எதோட முடியுது அப்படின்னா 74,000ஓட முடியுது. நீங்க ஒரு 1,000 2,000 முன்ன பின்ன எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ரைட். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டால எடுத்தவங்க அப்ப இங்க கேட்டகரி எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். ஸ்டேட் ரேங்க்ல ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து வெளியிடல. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் நமக்கு வரப்போகுது. அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரைட். அண்ட் அடுத்து எல்லாமே டாப் உங்களுக்கு
பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டிஎம்சி, பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எம், பனிமலர், கற்பக விநாயகா, கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, ஸ்ரீ முத்துக்குமரன், தாகூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ அடுத்த ஒரு 10 காலேஜஸ் பாக்குறீங்க அப்படின்னா 92,000 க்ளோஸ் ஆகுது. 92,000 க்ளோஸ் ஆகுது. அடுத்த செட் ஆஃப் கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா 1,17,000 வரைக்கும் போகுது. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரேஞ்சா வச்சுக்கலாம். என்ன ரேஞ்சா வச்சுக்கலாம்? 30,000 வரைக்கும் இருந்தா டாப் 10 காலேஜஸ் எம்பிசி கிடைக்குது போன இயர் டேட்டாவை வச்சு. அடுத்த ஒரு 10 காலேஜஸ் வந்து 52,000 வரைக்கும் வருது கவர்மெண்ட் காலேஜஸ். அடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 74,427 முடியுது. இதுக்கு அடுத்தே செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் ஸ்டார்ட் ஆயிருது. பட் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கும் இல்லையா? அதுல வந்து டாப் 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 92,000 வரைக்கும் போகுது. அண்ட் ஃபைனலி எனக்கு எம்பிசியில ஏதாவது ஒரு காலேஜ்ல மெடிசன் போதும், எம்பிபிஎஸ் வேணும் அப்படின்னா 1,17,221 வரைக்கும் போகுது. இதுதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த ரேஞ்ச்ல இருக்கீங்கன்னு பாருங்க. அதுல 1-2 காலேஜ் மேல, அதாவது உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் கிடைக்காது லாஸ்ட் இயர் படி இருக்கிற 1-2 கூட நீங்க டாப் சாய்ஸா ஃபில் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற ஒரு 7-8 நீங்க என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா அடுத்து இருக்கிற காலேஜஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அந்த காலேஜஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு காலேஜ் பத்தி உங்களுக்கு தெரியணும், அங்க கல்ச்சர் எப்படி இருக்கு, அங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாலுமே நீங்க நம்மளுடைய ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ்ல கேட்கலாம். உங்களுடைய query கேட்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்களே ரிப்ளை கூட கொடுக்குறாங்க. இது ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனா போறதை நான் பாக்குறேன். அந்த மாதிரி நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க நினைச்ச காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து கனா அகாடமி சார்பா மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஆல்.